வசந்தி, சாப்பிடவாமா? எனக்கு பசிக்கல. என்னம்மா, காலையில 2 இட்லி சாப்பிட்டது, மத்தியானமும் வீட்டில் எதுவும் சாப்பிடல. இப்பவும் வெறும் வயிற்றோட படுத்தா உடம்பு கெட்டு போயிடுமா? வா. நான் தான் எனக்கு பசிக்கலன்றல்ல, ஏன் என்ன கம்பல் பண்ற? விடு. இதை பார், கோவத்தை என் மேல காட்டு, சாப்பாட்டு மேல ஏன் காட்டுற? இந்த தத்துவெல்லாம் வேண்டாமா, என்னை விட்டு. எனக்கு பசிக்கல. பிடிவாதம் பிடிக்காத வசந்தி. லக்ஷ்மி, வேணான்னா விட்டுறேம்மா. ஏம்மா, வெளியில் எங்கே போயிட்டு வந்த போல இருக்கு? ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வந்தேன்ப்பா. நானே சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேம்மா. ரூம்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறத விட்டுட்டு வெளியில் போய் 4 ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு வந்தா மனசுக்கு கொஞ்சம் அமைதியாக இருக்கும், அதானே? சரி, அம்மா தான் சாப்பிடுன்னு சொல்கிறாள், கொஞ்சம் சாப்பிட்டு வந்து படுத்துக்கம்மா. எனக்கு தூக்கம் வருதுப்பா, கொஞ்சம். புரட்சியே வெல்லும், நாளைய விடியல் எங்கள் கையில். புது யுகம் படைப்போம். ஆயுதம் எடுப்போம். அஹிம்சையை மறப்போம். வலி வேதனை ரத்தம் நமக்கு மட்டும் ஏன்? பல மாதம் சுமந்து உதைப்பட்டு இடிப்பட்டு கண்ணில் நீர் விட்டு வலியெடுத்து பெற்றால் ஒரு குழந்தையை இந்திய தாய். தருதலையாய் போகும் என்று தெரியாமல் பெயர் வைத்தால் சுதந்திரம் என்று. மயிலே இறகு போடு என்று சொன்னால் போடாது, அதன் முதுகிலே 4 போடு போட்டால் தான் போடும். ஆங்கிலேயரிடமிருந்து கத்தியின்றி இரத்தமின்றி காந்தியடிகள் சுதந்திரம் வாங்கினார். இந்தியர்களிடமிருந்து நாம் சுதந்திரம் வாங்க வேண்டும் என்றால் கத்தி எடுக்க வேண்டும், ரத்தம் சிந்த வேண்டும். வேறு வழி இல்லை. அப்போ எனக்கு 10 வயசு. நான் 5ஆம் கிளாஸ் படிச்சிட்டு இருந்தேன். அப்பா அம்மா 2 பேருமே விவசாய கூலிங்க. அந்த சொற்ப வருமானத்தில் நாங்கள் 3 பேரும் ஒரு வேளை தான் சாப்பிட முடியும். மீதி 2 வேளையும் வயிற்றுல ஈரத்துணி தான். கூலியை வசதி கொடுங்கன்னு அப்பா சில ஆளுங்களை சேர்த்துக்கிட்டு பண்ணையார் கோவிந்தராஜ் கிட்ட சண்டை போட்டார். அப்பா கூட சேர்ந்து அதிகமா கூலி கேட்ட எல்லாரையும் ஒரே இடத்துக்கு வரவழைச்சு அவங்கள உள்ள வச்சு பூட்டி அந்த வீட்டையே கொளுத்திட்டாங்க. எங்க அம்மாவும் அதுலதான் இருந்தாங்க. அலறல் சத்தம் கேட்டு நாங்க ஓடி போய் பார்த்தோம். எங்க அம்மாவும் இன்னும் 2 பேரும் தீக்காயத்தோட தப்பிச்சு வந்துட்டாங்க.
எங்க அப்பா 18 பேரோடு சேர்ந்து கறிக்கட்டி ஆயிட்டார். அந்த 18 பேர்ல எது எங்க அப்பான்னு கூட எங்களால கண்டுபிடிக்க முடியும். அந்த நெருப்பு, அந்த புகை, அந்த அலறும் சத்தம் கருகி போன என் அப்பாவோட முகம் எனக்குள்ள ஒரு வெறி ஏற்படுத்துச்சு. பண்ணையார் கோவிந்தராஜ் மாதிரி ஆளுங்களெல்லாம் அறிவுரை சொல்லி திருத்த முடியாது. ஆயுதத்தால தாக்கி தான் திருத்த முடியும் முடிவு பண்ண. அன்னைக்கு ஆயுதத்தை எடுத்தேன். பண்ணையார் கோவிந்தராஜ் மாதிரி ஆளுங்களெல்லாம் அறிவுரை சொல்லி திருத்த முடியாது. ஆயுதத்தால தாக்கி தான் முடிவு பண்ண. அன்னைக்கு ஆயுதத்தை எடுத்தேன். அண்ணே, என்னென்ன காலங்காத்தால இவ்வளவு வேர்க்குது, இப்படி சூடா இருக்கு? என்ன இதுக்கே இப்படி சொல்லிட்டீங்க? இன்னும் மத்தியானம் போக போக பாருங்க, வெயில் இன்னும் கடுமையா இருக்கும். இருமா, அந்த வீட்டுக்காரனுக்கு ஃபோன் பண்ணிடுறேன். ரொம்ப அழகா இருக்குல்ல? என்னதான் இருந்தாலும் நம்ம ஊர் மாதிரி வராதுடி. அங்க பாருமா. ஹலோ வசீகரன், நான் தான் இப்போ ஆறுமுகம் பேசுறேன். சொல்லுங்க, என்ன இவ்வளோ லேட்டு? பஸ் லேட் ஆயிடுச்சுப்பா, அதனால தான் ஒரு கால் டாக்ஸியை பிடிச்சி வந்துக்கிட்டு இருக்கோம். ஆமாம், நீ அந்த சாவியை வாங்கி வீட்டு உள்ள கழுவி எல்லாத்தையும் ரெடியாக வச்சிட்டியா இல்லையா? அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. எத்தனை பேர் தங்க போறாங்க? 2 பேர் தான்ப்பா தங்க போகிறாங்க. இதை பாரு வசீகரன், அவங்க 2 பேருமே சென்னைக்கு புதுசு, அதனால நீ தான்ப்பா அவங்கள பத்திரமா பார்த்துக்கணும். இல்லை சாமான்லாம் இப்போ வரல, அதெல்லாம் டெம்போல லக்கேஜ் போட்டு தனியாக வருது, சாயந்தரத்துக்குள்ள வந்துடும். சரி. அப்படியே ஏதாவது தேவைப்பட்டாலும் நீ வாங்கி தர மாட்டியா என்ன? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சரி, நீ அங்கேயே இரு, நாங்கள் வந்துக்கிட்டே இருக்கோம். சீக்கிரம். சரி. ஐயோ, இவ்வளவு பெரிய பில்டிங். அம்மா, நீலிமலையில் இருக்கிற உங்க வீடு மாதிரி பெரிய வீடெல்லாம் இருக்காது, சின்ன வீடு தான். அதனால நீங்கள் 2 பேரும் பார்த்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிண்ணே, சாவர வரைக்கும் நீலிமலை விட்டு வரக்கூடாதுன்னு நினைச்சேன். விதி என்ன விரட்டுது பாருங்க, எல்லாம் என் தலையெழுத்துன. என்னம்மா இது, உங்க பையன் எவ்வளோ பெரிய உத்தியோகத்தில் இருக்காரு, அரண்மனை மாதிரி வீடு இருக்கும், நீங்க அங்க போய் தங்குங்கன்னு சொன்னா நீங்க தான் முடியாதுங்கிறீங்க. அண்ணே, தயவு செஞ்சு அவன் பேச்சு எடுக்காதீங்க. என்ன, அவன் வீட்டில் போய் இருக்கிறத விட ஏதாவது தெரு வீதியில இருக்கலாம். அம்மா, நீ தாம தேவையில்லாம அண்ணனை கரிச்சு கொட்டிட்டு இருக்க. நம்ம மட்டும் சென்னைக்கு வந்திருக்கோம்னு அண்ணனுக்கு தெரிஞ்சதுன்னா அவரே வந்து நம்மளை கூட்டிட்டு போவாரு. வேண்டாண்டி, வீணை என் வாய் கலர வேண்டாம். என்னம்மா இது, சின்ன பிள்ளை போய் திட்டுக்கிட்டு இருக்கீங்க. பின்ன என்னண்ணே, இப்ப கூட நம்ம ஊரை விட்டு வரத்துக்கு எனக்கு மனசே இல்லைண்ணே. யாருக்கு தாம்மா மனசு வரும்? இந்த ராஜமாணிக்கம் ஃபேக்டரி கட்ட முடியாத கோவத்தில் ரம்யாவுக்கு தொந்தரவு கொடுத்ததுனால தானே நீங்கள் ஊரை விட்டே காலி பண்ணிக்கிட்டு வர வேண்டியதாச்சு. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் உங்களை வீட்டில் விட்டுட்டு அண்ணா நகரில் என் சகலோட பையன் ஒருத்தன் இருக்கான், நான் போகும்போது அவனை பார்த்துட்டு அப்படியே ராத்திரியோட ஊருக்கு போயிடுறேன். அவனுடைய அட்ரஸை வாங்கி உங்கள்கிட்ட கொடுக்குறேன். நீங்களும் ஏதாவது உதவி ஒன்றுனா அவனை கேளுங்க, நிச்சயமாக உதவி பண்ணுவான். என்ன? எங்களுக்காக நீங்கள் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணே. அண்ணே, ஊருக்கு போய் எங்கள் வீட்டை கொஞ்சம் பார்த்துக்குங்கண்ணே. கவலையே படாதீங்க, பொன்னரிசி அனுப்பி தினம் வாசலை பெருக்கி கோலம் போட்டு குத்து விளக்கு ஏற்றி வைக்க சொல்கிறேன். போருமா? சரிண்ணே. தேவையா இது? சொல்லு கிருஷ்ணா, தேவையா இது? அன்னைக்கே அந்த குமரனை தெரியாதுன்னு சொல்லியிருந்தா இன்னைக்கு இயக்க தலைவர்கிட்ட என்ன கூட்டிட்டு போனா அவ சொல்லுவாளா? இப்ப ஏன் கத்தாம என்ன பண்ண சொல்றீங்க? போலீஸ் வந்து ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா? இத பாரு, இந்த சூழ்நிலையில தலைவரை பார்க்க போறது அவ்வளோ நல்லது இல்லைன்னு வசந்தி கிட்ட எத்தனையோ தடவை எடுத்து சொல்லிட்டேன், அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. இந்த ஒரு தடவை என்ன கூட்டு போயிருங்க, அப்புறம் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன பண்ண சொல்ற? அவர் இருக்க இடம் தெரியாதுன்னு சொல்ல வேண்டியதானே? அப்படி சொன்னா அவங்க நம்புவாங்களா? அப்போ அந்த வசந்திய அவர் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறல. ஸ்டெல்லா, கோச்சிக்காத, வேற வழியே இல்லை. இந்த ஒரு தடவை இந்த உதவியை நான் செஞ்சிடறேன், அப்புறம் நான் எதுக்கும் நான் அங்கே போக மாட்டேன், சரியா?
என்னைக்கா இருந்தாலும் இந்த உயிர் போக தான் போகுது. அது ஒரு நல்ல விஷயத்துக்காக போகட்டுமே. பணக்காரனா இருக்கிறவன் பணக்காரனாக வாழ்ந்துட்டு இருக்கான், ஏழையா இருக்கவன் ஏழையாவே இருந்துட்டு இருக்கான். எவன் அளவுக்கு அதிகமாக வச்சிட்டு இருக்கானோ அவங்கிட்ட இருந்து பிடிங்கி இல்லாதவனுக்கு பகிர்ந்து கொடுக்கணும். இதுதானே நம்ம லட்சியம். ஆனா இதுக்கு அகிம்சையெல்லாம் ஒத்து வராது. ஆயுதம் தான் ஒரே வழி. நாம செய்ய போற இந்த புரட்சியில இந்த நாடே கிடுகிடுங்கன்னு. இதுல உன் உயிர் போகலாம், இவன் உயிர் போகலாம், உன் உயிர் போகலாம், ஏன் உங்க உயிர் போகலாம், நாளைக்கு என் உயிரை கூட போகலாம். நமக்கு லட்சியம் தான் முக்கியம், உயிர் முக்கியம் கிடையாது. இருங்க இருங்க இருங்க. டேய் மூர்த்தி, கிருஷ்ணாடா. இவ்வளோ இதுக்கு இங்கே கூப்பிட்டு வந்த? தலைவரை பார்க்கணும்னு சொன்னாங்க, அதான் கூப்பிட்டு வந்தேன். தலைவர்கிட்ட சொல்லிட்டியா? அதெல்லாம் சொல்லிட்டேன்டா. சரி வா போகலாம். இனிமே நம்ம வாழ்க்கையில புரட்சி புரட்சி புரட்சி, இதை தவிர வேற எந்த எண்ணமும் நமக்கு வரவே கூடாது. தலைவரை கிருஷ்ணா வந்திருக்கான், கூட அந்த பொண்ணையும் கூப்பிட்டு வந்திருக்கான். வாங்க நீ போ. இவங்க பேர் வசந்தி. நம்ம குமரனை கல்யாணம் பண்ணிக்க போகிறதா? எல்லாம் எனக்கு தெரியும். என்ன விஷயம்? நான் குமரனை உயிருக்குயிராக காதலிச்சேன். அவரை பற்றியும் உங்கள் இயக்கத்தை பற்றியும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். நானும் உங்கள் இயக்கத்தில் சேரணும்னு ஆசைப்படுறேன். வேண்டாம் தலைவரே, துரோகி கிருஷ்ணா கூட வந்திருக்கா. அது மட்டும் இல்லை, நம்ம போலீஸ்காரி ரேகா இருக்கார்ல, அவளுடைய தங்கச்சி தான் இவன். இதில் ஏதோ பெரிய சதி இருக்குன்னு நினைக்கிறேன். முதல்ல உங்களை போக சொல்லுங்க. இல்லை, நான் உண்மையாவே தான். இரு, இவங்களை இயக்கத்தில் சேர்க்கலாமா வேணாமாங்கிறது எனக்கு தெரியும். இப்போ நீங்கள் போகலாம். இல்லை, நான் உண்மையாவே உங்க கூட. போங்க, நான் முடிவு பண்ணி சொல்கிறேன். கிருஷ்ணா, சரி சரி, நீங்கள் வந்துடுங்க, வாங்க. கனவு தேசம்ன்ற அந்த இயக்கத்தை அடியோட அழிச்சிருவேன் சார். அது என்னோட கடமை. நான் செஞ்சிருவேன் சார். உங்க இயக்கத்தை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். நானும் உங்க இயக்கத்துல சேரணும்னு ஆசைப்படுறேன்.